மகா பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் பகுதி 1 தலைப்பு 7 பண்பாடு. கட்டுரை 82 மகாபாரதம். தற்போதுள்ள அத்தனை இந்திய மொழிகளில் லிபிகளுக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்ட பிராமி என்ற லிபியில்தான் ரொம்பவும் பழைய சாசனங்கள் இருக்கின்றன. இந்த மிக பழமையான சாசனங்களில் எழுதும் அழகாக பாஷையும் காவிய அழகோடு இருக்கின்றன. அப்புறம் பல்லவர் கால கல்வெட்டுகளிலும் எழுத்து அச்சடித்தாற் போல் இருக்கிறது. வாசகமும் இலக்கிய நயத்தோடு இருக்கிறது. அதன் பின் சோழர் காலத்து செப்பேடுகளில் எழுதும் வாசகமும் பெருமளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் இரண்டுமே ஆதியில் இருந்ததை விட கொஞ்சம் மட்டம்தான். ரொம்ப பழையது. அச்சடித்த மாதிரி கண்களில் ஒத்திக்கொள்ளலாம் போல இருந்தது. சமீபத்தில் 200-300 வருஷங்களுக்கு முந்திய செப்பேடுகளை பார்த்தாலோ ஒரு சீரும் இல்லை, முறையும் இல்லை, தப்பும் அதிகமாக இருக்கிறது. மண்டையான எழுத்து, ஏகப்பட்ட இலக்கண பிழை. இப்படியே ஆதி காலத்திலிருந்து சமீப காலம் வரையிலான விக்கிரகங்களை பார்த்தேன். இவற்றிலும் காலம் சொல்ல தெரியாதவை ரொம்ப லட்சணமா இருக்கின்றன. பல்லவ விக்கிரகங்கள் நிரம்ப நன்றாக இருக்கின்றன. சோழ விக்கிரகங்கள் ஒரு மாதிரி நியதியிலேயே நன்றாக இருக்கின்றன. அதன் பின் வர மேலும் தரக்குறைவுதான். இப்போது யாரிடமாவது புதிதாக ஒரு விக்கிரகம் அடி கொடுத்தால் எப்படி இருக்கிறது? அழகோ சாந்தித்தியமோ தெய்வ கலையோ பழையவற்றில் இருப்பது போல் புதிதில் இருப்பதில்லை. பழைய காலத்து ஜனங்களுடைய குணம் எப்படி? அதுவும் அதே மாதிரி உயர்ந்ததுதான் இருந்ததாக தெரிகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்நாட்டுக்கு வந்த மெகஸ்தனிஸ் இந்தியாவில் யாராவது ஏதாவது கொடுத்தாலும் கூட கை நீட்டி வாங்கிக் கொள்பவர் இல்லை. எந்த பண்டம் எங்கு கிடைத்தாலும் அந்த நாட்டவருக்கு திருடவே தெரியாது, பொய் சொல்லவே தெரியாது என்றெல்லாம் சொல்கிறார். சாந்தமும் நல்ல குணமும் தப்பு வழியே இல்லாமல் சரியானபடி போகும் போக்கும் அந்த காலத்தில் இருந்தன. இப்போது அந்த நிலை மாறிவிட்டது. அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய மனசு எப்படி இருந்தது? அந்த மாதிரியே இப்போதும் இருக்கக்கூடாதா என்று தோன்றுகின்றது. பொதுவாக வாழ்க்கையில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அப்புறம் தான் ஒருவர் துறையிலுமே ஒழுக்கத்தினால் உண்டாகிற அழகும் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் தான் பழங்கால சிற்ப சித்திரங்கள், எழுத்து உட்பட எல்லாம் ஒழுங்காக அழகாக இருக்கின்றன. அந்த காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்து இப்போது அதே வம்சத்தில் தோன்றிய ஜனங்களின் நிலை இப்படி எல்லாவற்றிலும் மிகவும் தாழ்வாக போனதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். அந்த காலத்தில் கோயில்களில் எல்லாம் பாரதம் வாசிக்க வேண்டும் என்று கட்டளை இருந்திருக்கிறது. பாரதம் வாசிப்பதற்கென்று மானியம் தருகின்ற சாசனங்கள் இருக்கின்றன. இப்போது பெரிய கோவில்கள் எதிலுமே பாரதம் வாசிக்கிறதை காணோம். கிராம தரங்களில் கிராம தேவதைகளின் கோவில்களில் மட்டுமே எங்கோ பாரதம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். கிராம ரட்சைக்காக உள்ள அந்த ஒரு சில கோயில்கள் இன்றும் கிராம மக்கள் போகிறார்கள். சினிமா வந்து இவ்வளவு ஜனங்கள் ஆகர்ஷிக்கிற போதும் கூட பாரதம் கேட்க ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அப்போது மக்களுக்கு வேற பொழுதுபோக்கே இல்லையே. அந்த பாரதத்தில் என்ன இருக்கிறது? பொறுமை என்பதற்கு வடிவமாக தர்மபுத்திரர் இருக்கிறார். சத்தியமான பிரதிஜை என்பதற்கு பீஷ்மர் இருக்கிறார். தானத்துக்கு கர்ணன், கண்ணியத்துக்கு அர்ஜுனன். இப்படியே ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் சகல தர்மங்களின் மூர்த்தியாக ஸ்ரீராமன் இருக்கிறார். பெண்களுடைய உத்தமமான தர்மத்துக்கு உதாரணமாக சீதை இருக்கிறாள். ராமனுக்கு நேர் விரோதியான ராவணனுக்கு மனைவியாக இருக்கும் மண்டோதரியும் சீதைக்கு குறைவில்லாத மகா அதிவிரதையாக இருக்கிறாள். ராமாயண பாரத கதைகளை கேட்கும் போது இப்படிப்பட்ட உத்தமமான ஆத்மாக்களின் ஞாபகம் வருகிறது. படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் அடிக்கடி அந்த கதைகள் காதில் விழுந்து கொண்டிருந்தால் நம்மால் அந்த உத்தம பாத்திரங்களைப் போலவே நடக்க முடியாமல் போனாலும் இதுதான் நாம் இருக்கக்கூடிய உண்மையான முறை என்ற நினைவு அடிக்கடி வரும். இதற்கே பலன் உண்டு. இதனால் தான் இந்த கதைகளை கேட்டு வந்த அந்த காலங்களில் உயர்ந்த தர்மமும் நீதியும் நாட்டில் இருந்தன. தர்மம் நீதி இரண்டும் சேர்ந்துதான் பண்பு உண்டாகிறது. அந்த பண்பாட்டை மாற்றுவதற்கும் குலைப்பதற்கும் இப்போது எத்தனையோ ஏற்பாடுகள் வந்திருக்கின்றன.
முன்பு இருந்த பழக்கத்தை மறுபடியும் உண்டாக்குவது கஷ்டம்தான். ஆனாலும் சிறிதாவது செய்யத்தான் வேண்டும். நாம் நல்லது பண்ணி கொண்டு போனால் ஈஸ்வரன் நமக்கு கை கொடுப்பார். அவர்தான் நமக்கு கை கொடுத்திருக்கிறார், கால் கொடுத்திருக்கிறார், கண் கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் ஆலோசிப்பதற்கு புத்தியும் கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியும் புத்தியும் இருப்பதற்குள்ளே திருத்துவதற்கான சத்காரியம் செய்ய வேண்டும். இப்போது என்னவோ விதவிதமான ஆபத்துக்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஜனங்கள் இன்ன வழியில் போவது என்று தெரியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது அநேக கட்சிகள் வந்து அவர்களுடைய புத்தியை பலவிதமாக குழப்பி மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நம்முடைய சத்தியமும் நீதியும் தர்மமும் ஜனங்களுடைய மனசில் கலையாமல் நின்று காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுவதற்கு மகாபாரதமே உபகாரமாக இருக்கும் என்று அன்றிலிருந்து இன்று வரை ஜனங்களுடைய அனுபவத்தினாலேயே தெரிகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.